ஜனவரி 11 ஆராதனை முறை. கடவுளை வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும். யோவான் 4:24. கைத்தட்டி குதூகலிக்கும் இளைஞனை ஒரு பெரியவர் முறைக்கிறார். கைகூப்பி தலைவணங்கி நிற்கும் தாய் ஒருத்தியை கேள்விக்குறியோடு உற்று நோக்குகிறாள் ஒரு நங்கை. குதிப்பதும் துதிப்பதும் சிலருக்கு வாடிக்கை, வேறு சிலருக்கோ அது வேடிக்கை. ஆராதனையை கருத்தாழமும் கிரமமும் ஆனதாக்கும் ஒழுங்கான நோக்கத்தோடு திருச்சபை தந்தையர் சபை கூடி வருதலில் பயன்படுத்தும்படி துதி ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்தார்கள். ஆனால் நாளடைவில் அவை அர்த்தமற்ற கடமையும் வரட்டு சடங்காகவும் மாறிவிட்டன. சமீப காலத்தில் உலகெங்கும் துதி ஆராதனையின் ஆவி ஊற்றப்பட்டு வசந்த காற்று வீசத் துவங்கியுள்ளது. இதில் பரவசமடைந்த கிறிஸ்தவர் பலர் ஜெப புத்தகங்களை பயன்படுத்தி ஆராதிக்கும் பழைய முறையை விட்டுவிட்டு சுயாதீன ஆராதனை முறையை தழுவி உள்ளனர். இது முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் மட்டுமல்ல, புராதன சபைகளுக்கும் புதிய சபைகளுக்கும் இடையிலேயும் ஒருவித இறுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவியோடும் அதே வேளையில் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார். யோவான் 4:24. ஜெபிப்பதும் பாடுவதும் ஆவியோடும் அதே வேளையில் கருத்தோடும் இருக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 14:15. புத்தக ஜெபங்களில் கருத்துச் செறிவு அதிகம் என்பதில் சந்தேகமில்லை. எனினும் ஆராதிப்போரின் உள்ளான உணர்வுகளை விடுதலையோடு வெளிப்படுத்துவது தடைபடுகிறது. சுயாதீன ஆராதனைகளில் பெரும்பாலும் ஒரு சில கருத்துக்களே திரும்ப திரும்ப வருவதாகவும் வேத வழிபாட்டின் ஒரு சில பகுதிகளே பயன்படுத்தப்படுவதாகவும் அமைந்து விடுகிறது. ஒன்றுக்கு அடுத்தது தேவை. ஒவ்வொருவரும் மற்றவரிடமிருந்து கொஞ்சம் சேர்த்து கொண்டால்தான் ஆரோக்கியமான சமநிலை கிடைக்கும். எழுந்து நிற்பது, தலை வணங்குவது மற்றும் முழங்காற்படியிடுவது மட்டுமே புத்தக ஆராதனை முறையுள்ள சபைகளில் உண்டு. ஆனால் திருமறை கூறும் கைகளை உயர்த்துதல் சங்கீதம் 134:2, கைத்தட்டுதல் சங்கீதம் 47:1 மற்றும் நடனமாடுதல் சங்கீதம் 149:3. அடுத்த வகையினர் இந்த முறையை பயன்படுத்துகின்றனர். நம் அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தவே உணர்ச்சிகள் உள்ளன. எனவே வேத வசனங்களுக்கிடையே பாரபட்சியம் காட்டுவதை தவிர்க்க முதற் குழுவினர் தங்கள் தயக்கங்களை விட்டு வெளிவர வேண்டும். முதியவர்களுக்கு அதிரும் இசை பிடிக்காது. சபைகளில் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முதியவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். அதே சமயம் முதியவர்களும் மாற்றத்தை கண்டு சீற்றம் கொள்ளக்கூடாது. நவீன கால பல்லவிகள் ஒரு சில கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்கின்றன. உபதேச கண்ணோட்டத்திலும் அவைகளுக்கு ஆரோக்கியம் போதாது. எனவே பாடல் ஏற்றுவோர் வேத போதகர்களுடன் உட்கார்ந்து தங்கள் பாடல்களை சரிபார்க்க வேண்டும். ஆர்ப்பரிக்க ஒரு வேளை உண்டு, அமர்ந்திருக்க ஒரு வேளை உண்டு.